பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இந்த பாடலை நாம் பாடுவோம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி இன்று தொடனுமே. எட்டி காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி இன்று தொடனுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளும். தொடனுமே, என்னை தொடனுமே. தொடனுமே, என்னை தொடனுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதா. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதா. கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே. இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. Hallelujah, hallelujah. Thank you Lord.
Thank you, Jesus. Mighty, wonderful, lovely Jesus. Hallelujah. Riba raboli shall be all the night. Karabalabaraba. Urima karabalabaraba karaba. அப்பா தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. உரிபா கஷதுர்பி ஹந்தரால ரபி கரபா. மே போல்கா சக்ரிபி ஹந்தனை. உரா மா கரபா. தீரபா தீபா கரபலபரபா கரபா. ரக்ஷி பலஹதனை. மே கம் தியாரபோலா ரபி கரபா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்களேப்பா. இப்ப எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க டாடி. உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்கள் மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே. ரிபா ஷல்பி ஹோத நைக்கரபா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அபிஷேக தைலத்தால நிரப்புங்கப்பா. அக்னியால நிரப்புங்கப்பா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. நீங்க தொடுங்க ஆண்டவரே. அவனுடைய சரீர பலவீனங்கள் இப்பொழுது மாறட்டும் ஆண்டவரே. ஓரா பாக்கவா ரபோ தியான மாக்கரபா லிபா கரபலபர பாக்கரபா. அபிஷேக தைலத்தால் ஆண்டவரை நிரப்பும் ஆண்டவரே. புது கிருபை, புது கிருபை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஓராபா லிபா கரபலபரபா ஷபரபலபரபா ஓரா மாக்கரபலபரபா தீரபா கரபலபரபா ரிபா கரபலபரபா. ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய ஆவியில ஒரு விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் முறியட்டும். ஓராபா லிபா ரபா தீபா ரபோ லியாக்கரபலபரபா ஓரா கஷபரபலபரபா கரபா. நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அபிஷேக தைலத்தால நிரப்புனதுக்காய் நன்றி அப்பா. யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய அபிஷேக தைலத்தால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே என்னென்ன மன பாரத்தோடு சஞ்சலத்தோடு ஆண்டவரே அப்பா இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே உங்க கரம் பிள்ளைகள் மேல இறங்கட்டும். நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சுகம் என்கிற தலைப்பில் நாம் செய்தியை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யாத்ராகமம் 15:26 நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறார். அதாவது எகிப்தியர்களுக்கு வந்த வியாதி நம்மை அணுகாது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலும் 2 விதமான சுகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒன்று சரீர சுகம், 2வது நம் ஆத்துமாவில சுகம். இன்னைக்கு சரீர சுகம் வெளிப்படையாய் தெரியும். நம்ம சரீரத்துல பலவீனப்படுறது, நோய்வாய்ப்படுறது, இதெல்லாம் வெளிப்படையாய் நமக்கு தெரியும். ஆனா ஆத்துமால சுகவீனமாய் இருக்கிறது அது மற்றவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சரீர சுகம். சரீர சுகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல சுற்றி திரிந்த நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது முதலாவது வார்த்தையில் சுகம் பெற்ற ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 7:2. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வெறும் வியாதியா இருந்தா பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா இது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் வியாதியா இருந்து மரண அவஸ்தை. அப்ப மரண அவஸ்தைன்னா ஒருவேளை அதாவது மரணத்தோடு அவன் போராடி கொண்டு இருந்திருக்கலாம். அதாவது சிலர் சொல்லுவாங்களா, கடைசி நேரத்தில் இழுத்துட்டு, அப்படி ஒரு வேலை இருந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு தலைவன், 100க்கு அதிபதி, அவன் என்ன பண்றான், ஆண்டர்கிட்ட ஆட்களை அனுப்புறான், மூப்பர்களை அனுப்புகிறான். இந்த மூப்பர்கள் போய் இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, அவன் பாத்திரவான் என்று முதலாவது சொல்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு அவன் தகுதியானவன். பாத்திரவான்னா யாரு? தகுதியானவன்.
இன்னைக்கு கூட நம்ம யார்கிட்டயா போய் ஒரு சிலருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய நல்ல காரியங்களை நம்ம சொல்லுவோம் இல்லை? அதே மாதிரி இவங்க போய் சொல்றாங்க, அவன் பாத்திரவான். ஏன்னா அவன் என்ன பண்றான்? நம்மளுடைய ஜனங்களை நேசிக்கிறான். 100க்கு அதிபதி ஆண்டவரை அறியாதவன். ஆனா அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான். நம்முடைய ஜனங்களுக்காக அவன் ஜெபாலயம் கட்டி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி, இப்போ அவன் வேலைக்காரன் சுகமாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் என்ன பண்றாங்க? வீட்டுக்கு அழைக்கிறாங்க, மூப்பர்கள்லாம் போய். ஆனா இவன் என்ன சொல்றான்? அதுல இல்ல இல்ல, அவர் என்னிடத்துல வர்றதுக்கு அவரை வருத்தப்படுத்தாதீங்க, என்கிட்ட வர்றதுக்கு நான் எப்படி இல்லை, பாத்திரவான் இல்லை அப்படின்னு சொல்றான். நான் அதுக்கு தகுதியே கிடையாது, அவர் எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை. அதாவது நீங்களும் என்கிட்ட வர்றதுக்கு, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, நான் உங்ககிட்ட வந்து ஜெபிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. தன்னை தரைமட்டாய் தாழ்த்துகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவன் பின்னால சொல்லும் போது அவன் சொல்றான், ஒருவனை நான் வா என்றால் வருகிறான், போவென்றால் போகிறான். அப்போ இவன் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். அதிகாரம் இவன், அதாவது மற்றவர்களை கமெண்ட் பண்ற அவன். இவன் வானா வருவாங்க, போனா போவாங்க. அப்படிப்பட்டவன் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான்? தன்னை தாழ்த்தி, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, ஆனா என்ன, ஒரு வார்த்தை சொல்லும், அது போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க, வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிறான். ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கிற அந்த வார்த்தை மேல அவன் நம்பிக்கை வைக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை தான் நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேதாகமத்துல. இந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் வாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கும் சுகம் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அவன் என்ன வியாதியில இருந்தான்லாம் சொல்லல, மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும்னு அந்த வேலைக்காரன் கேட்கிறான். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கலையே. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை காட்டிலும் ஆண்டவரை அறியாதவர்களுக்குள்ள நல்ல விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இந்த ஏசப்பாட்ட போனா சுகம் கிடைச்சிரும் நம்புவாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம சின்னதுலேருந்தே ஆண்டவருடைய அன்பை அறிந்து 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 நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறதுக்கு அநேக நேரத்துல நாம் மறந்து போகிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அவன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். சரி, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சனால 10ஆம் வசனம் பாருங்க, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்குள் திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணுவார்? அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்னுடைய பலவீனங்கள் மாறணும், என் வியாதி தீரணும், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறணும், இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற கணவனோ இல்லாவிட்டால் பிள்ளைகளோ யார்கிட்டயோ பலவீனம் இல்லைன்னா நோய் வியாதி இருக்குதுன்னா, இங்கிருந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் அவர்கள் சுகமாய் இருப்பதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ரெண்டாவது, அதாவது என்ன சுகம் அப்படின்னு சொன்னா பாருங்க, தொட்டாலே சுகம். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையில சுகம் உண்டு, ரெண்டாவது ஆண்டவரை தொட்டாலே சுகம். அந்த நாட்கள்ல அவர் சுற்றி திரிந்த நாட்கள்ல எல்லாரும் அவரை நெருக்கி கொண்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்ரீ அவரை தொடணும்னு விரும்பினா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும். அவரை கூட இல்லை, என்னத்தை தொடணும்? அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாகப்படாதிருந்த ஒரு ஸ்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்ரீயை குறித்து இங்க சொல்லியிருக்கு.
அவ பாருங்க, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து கொஞ்சம் கூட என்ன ஆகல, சுகமாகல. ஆனா 12 வருஷம் அவளுக்கு வியாதியா இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ, இவள் ஒரு யூத பெண். யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா, ஆண்கள் மத்தியில் என்ன பண்ண மாட்டாங்க, வரக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு அவள் தனிமையில் இருந்தாள். அந்த நாட்கள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அந்த நாட்களை இப்படிப்பட்ட பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாங்க, தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்போ தீட்டு என்று சொல்லி அப்படி இவள் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தால், இன்னொன்னு தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் என்ன பண்ணிட்டா, வைத்தியர்களுக்கு, டாக்டருக்கு செலவு பண்ணிட்டா. ஒன்று கூட என்ன பண்ணலை, சுகமாகலை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சில வியாதிகள் இருக்கும்போது டாக்டர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் எந்த மாத்திரைக்கு அது கண்ட்ரோல் ஆகாது. ஆனால் பணம் மட்டும் செலவழிந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயும் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணிவிட்டு இப்போ கையிலையும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி கேள்விப்படுகிறாள். ஆண்டவர் அந்த வீதி வழியாய் வருகிறார். ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ எப்படியாவது நான் ஆண்டவரை தொட்டுறணும். பாருங்க, அந்த கும்பல்ல எழுந்தும் போக முடியாது. அப்ப எப்படி தொட்டிருப்பால, ஆண்டவர் அப்படியே போய் என்ன பண்ணிருப்பா, வஸ்திரத்தை தொட்டா போதுன்னு தொட்டுட்டான். தொட்ட அடுத்த செகண்ட் அவளுக்கு சுகம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசி 44. அவருக்கு பின் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே நின்று போயிற்று. பாருங்க, எவ்வளவு ஆண்டவர் எவ்வளோ அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அன்றைக்கு மாற்றம் அல்ல, இன்றைக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த அற்புதத்தை நம் மத்தியில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகளுக்கும் இதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சுகமடைந்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அடுத்த செகண்ட் ஆண்டவர் சொல்றாரு, என் கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போயிற்று. யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு பயமா இருக்கு. ஐயோ, காரியம் தெரிஞ்சிடுச்சே, இயேசுக்கு தெரிஞ்சிடுச்சே, என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்து நடுங்கி அந்த கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவருக்கு முன்பாக வந்து விழுந்து, நான் தான் தொட்டேன், அவளுடைய காரியத்தெல்லாம் சொல்லி, நான் தான் தொட்டேன், நான் சுகம் பெற்றேன்னு சொல்லி சாட்சி சொல்கிறாள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அநேக நேரம் நாம் சுகம் பெறுகிறோம். ஆனால் பெற்ற சுகத்தை என்ன பண்ணணும், நாம் சாட்சி சொல்ல வேண்டும். அநேக நேரம் நம்ம எவ்வளோ ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒருத்தருக்கு கூட நம்ம சாட்சி என்ன பண்ண மாட்டோம், சொல்றதே இல்லை. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை அநேகருக்கு நம்ம பறைசாற்ற வேண்டும், அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டும். நான் இப்படி கஷ்டத்துல இருந்தேன், இப்படி வியாதியில இருந்தேன், இப்படி பிரச்சனை இருந்தது, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார், நீங்களும் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, ஆண்டவரை நம்புங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சாட்சி சொல்றவங்களா இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, அப்படி சாட்சி சொல்லி அவ சுகம் பெற்றால் உடனே 48 அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அப்போ பாருங்க, ஒரு வியாதியில இருக்கும்போது எங்கன்னா சமாதானம் இருக்குமாங்க? நம்ம வீட்லயே எடுத்துக்கோங்களேன், ஒரு பிள்ளைங்க சிக்காயிருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்க சிக்கா இருக்கிற பிள்ளைங்களை வைத்து கொண்டு வீட்டில் சமாதானம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா எப்போ பாரு என்ன நடக்குமோ, என்ன இதுவாகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம், திகில் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த இடத்துல பாருங்க, அவ சுகம் பெற்ற உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் அந்த இடத்துல ஜெபம் பண்ணாரா? இல்ல. இவளுடைய நம்பிக்கை, இவளுடைய விசுவாசம் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல என்ன ஆச்சு, சுகம் பெற்றாள். அதே போலதான் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய விசுவாசம். நீங்க விசுவாசத்தோடு ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட எதை கேட்குறீங்களோ அதை நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க, என் ஜெபம் கேட்கப்படலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார்.
மூணாவது பார்த்தீங்கன்னா, முதல் சொன்ன வார்த்தையில் சுகம், ரெண்டாவது தொட்டாலே சுகம், மூணாவது பார்த்தாலே சுகம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண் அது என்னது? அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் பேதுருவை பார்த்தாரு. பார்த்த உடனே அவன் என்ன பண்ணான்? மனம் கசந்து அழுதான். இல்ல, அவன் செய்த பாவம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல இப்போ பார்த்த உடனே ஒருத்தன் சுகம் பெறுகிறான். பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8:28 வாசிப்போம். லூக்கா 8:28. இயேசுவே உன்னதமானவனுடைய குமாரனே, தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். பாருங்க, இங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா தூரத்துல ஆண்டவர் இந்த பிசாசு பிடித்தவனை பார்க்கிறார். பார்க்கும்போதே என்ன சொல்லியிருப்பார்? அவரை பார்த்த உடனே அவனும் பார்க்குறான். ஆண்டவருடைய பார்வை அவன் மேலே படுது. அவனும் ஆண்டவரை பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கு எனக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி கத்துறான். அப்போ சில பிசாசுகளை ஓட்டும் போது பிசாசு சொல்லும், நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன்னு, ஒரு மாதம் இருந்துக்கிறேன், 2 மாதம். எதுக்கு இருந்துக்கிற? இது ஜீவன் வேணும், உயிர் வேணும், அதனால் இருந்துக்கிறேன் அப்படின்னு பிசாசு பிடித்தவர்கள் ஆடி சொல்வதை பார்த்துருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனும் அப்படிதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் என்னை வேதனைப்படுத்துறதுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஆண்டவர் அவனை பார்த்தார், தூரத்திலே பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை அதட்டினார். அது பார்த்த உடனே அந்த பிசாசுக்கு தெரியுது, இவர் நம்மளை துரத்த வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. பாருங்க, அப்போ இந்த ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அந்த பிசாசு சொல்லுது லேகியோன். அந்த பிசாசு பிடித்தவன் என்ன சொல்றான்? லேகியோன். லேகியோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, ரோமர் படையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படைக்கும் சில பெயர் வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு ரோமர் படையில உள்ள ஒரு குரூப்புக்கு பேர் என்னன்னா லேகியோன் வைத்திருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 3000 6000 வரைக்கும் இருப்பார்களாம் சோல்ஜர்ஸ். அந்த அந்த கூட்டுக்கு தான், அதாவது அந்த சோல்ஜர் வீரர்கள்லாம் இருக்கிற அதுக்கு அந்த ஒரு ஹெட்டு பேர் என்னது? லேகியோன். இப்போ இப்படிப்பட்ட இந்த லேகியோன், அப்போ இவனுக்குள்ள என்ன இருக்கு? 3000 6000க்கு மேலே, இல்லை 3000க்கு மேலே பிசாசு உள்ள இருந்திருக்கும். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ என்ன லேகியோன்னு சொன்னோன்னா ஆண்டவர் சொல்ற, நீ பாதாளத்துக்குள்ள போ அப்படின்றார். அப்போ அதுங்க என்ன சொல்லுது? இல்லை இல்லை, எங்களை அந்த பன்னி கூட்டத்தில் என்ன பண்ணிடுங்க, அனுப்பிடுங்க, பாதாளத்துக்குள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லுதுங்க. சொன்னோன்னா ஆண்டவர் அதுக்கு ஓகே சொல்லி என்ன பண்ணிட்டாரு? அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். இப்படி உத்தரவு கொடுத்த உடனே உள்ள போய் என்ன பண்ணிச்சு? எல்லாம் மேட்ல இருந்து அப்படியே கீழே அப்படியே போய் என்ன பண்ணிச்சு? கடல்ல மூழ்கி போய்விட்டது. அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அவன் நல்லா வஸ்திரம் தரித்து நல்லா உட்கார்ந்துருக்கிறான். அது வரைக்கும் அவன் கிட்ட யாருமே போக முடியாது. அவன் கையில் சங்கிலி, காலில் சங்கிலி போட்டு வச்சிருப்பாங்க. அவன் கல் எடுத்து அவனே கீறி கொண்டு ரத்த காயப்படுத்தி கொள்வான். இல்லாவிட்டால் யார் மேலே கல்லை தூக்கி அடித்து அவங்கள காயப்படுத்துவான். யாருமே கிட்ட போக முடியாது. அவனுடைய குடியிருப்பெல்லாம் கல்லறை தான். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மகனை ஆண்டவர் சுகப்படுத்திட்டாரு. வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இருக்கிறான். வரவங்கெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டுட்டு அப்புறம் சொல்றாங்க, தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, எங்க பட்டணத்தை விட்டு வெளியே போயிருங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் அவங்க பன்னி கூட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வேஸ்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2000க்கு மேல மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகள் எங்க போயிடுச்சு?
கடலுக்குள்ள போயிருச்சு. அப்போ அவங்க பொருளாதாரத்துல நஷ்டம் வந்துருச்சு. ஒருத்தன் சுகம் பெற்றானேன்னு ஜனங்களுக்கு நன்றி இல்லை. என்ன சொல்றாங்க, நீங்க தயவு செய்து எங்க நாட்டை, எங்க பட்டணத்தை விட்டு வெளியே போயிருங்க. அப்போ இந்த சுகம் பெற்றவன் சொல்றான் இயேசு கிட்ட, நான் வரேன் உங்க பின்னால அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா இல்ல, நீ போய் என்ன பண்ணு, உனக்கு செய்த அற்புதத்தை எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அந்த பட்டணத்தின் பேர் என்னன்னா தெக்கப்போலி என்று இன்னொரு அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தெக்கப்போலி. இந்த தெக்கப்போலி அப்படின்னு சொன்னா அந்த பட்டணத்துல 10 பட்டணங்கள் சேர்ந்தது அந்த தெக்கப்போலி பட்டணம். அப்போ இவரை உள்ள வேணான்னு வெளியே துரத்துனாங்க. ஆனா இவன் 10 பட்டணத்திலையும் போய் என்ன பண்ணிட்டான், இயேசு நல்லவர், எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு போய் எல்லாருக்கும் சாட்சி சொன்னானாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, சரீரத்துல சுகம் பெற்ற அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் சுகம் பெற்ற உடனே அவன் என்ன பண்றான், ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறான். அதே போல பெரும்பாடுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம். அவ எல்லா ஜனங்களுக்கு முன்னால வெட்கத்தையும் மறந்து அவள் சாட்சி சொல்கிறதை பார்க்கிறோம். அதே போல 100க்கு அதிபதி, நல்லா வசதி படைத்தவன், 100 பேருக்கு அவன் அதிபதியா இருக்கிறான், தலைவனா இருக்கிறான். அவன் சொல்றான், நான் என் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் வானா வருவாங்க, போனா போவாங்க, அப்படி வேலைக்காரர்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்க, ஆனாலும் நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்றான். அவனுடைய தாழ்மை, ஆண்டவர் அவன் செபத்தை கேட்டு ஆண்டவர் போய் ஜோமன்ல அவனுடைய விசுவாசம், வேலைக்காரன் சொஸ்தமாகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்க குடும்பத்துல இந்த விசுவாசம் இருந்தால் போதும். கடகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பெயர்ந்து போய் என்று சொன்னால் என்ன பண்ணுமா, போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம எவ்வளவு நாள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பார்ப்பது அல்ல, நம்ம ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறோமா, காணாமல் விசுவாசிக்கிறோமா? தோமா கண்டாதான், நான் அந்த காயத்துல என் விரலை விட்டு போட்டு பார்த்தாதான் ஆண்டவரை நான் விசுவாசிப்பேன்னு சொன்னான். ஆனா அப்படி இல்லை, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதனால உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்தா அந்த காரியம் அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம உலகப்பரமா அது நடக்க முடியாத ஒரு காரியமா இருக்கலாம், ஆனா ஏசப்பா அதை நடக்க செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது, இப்போ நான் சரீர சுகத்தை பத்தி சொன்னேன். அடுத்தது இப்போ 2வது பார்ட் என்னன்னா ஆத்தும சுகம். இப்ப நம்ம சரீரத்தை எடுத்துக்கிட்டா, நம்ம கண்ணுக்கு தெரிகிறது நம்முடைய சரீரம். ஆவி என்னது, நம்ம மூச்சு விடுறோம்ல, இந்த ஆவி நின்னா செத்து போயிட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனா நமக்குள்ள மறைந்து இருக்கிறது என்னது, ஆத்துமா. இந்த ஆத்துமா தான் நம்ம மூச்சு நின்ன உடனே இந்த ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிருமா. ஒன்று நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம ஆண்டவருக்கு, அதாவது இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு இந்த ஆத்துமா கடந்து போயிடும். ஆனா ஆண்டவரை அறியாமல் பாவத்திலையும் சாபத்திலையும் நம்ம அக்கிரமத்திலையும் வாழ்ந்து கொண்டிருந்தா, எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும், எவ்வளவுதான் தான தர்மங்கள் பண்ணினாலும், செத்த உடனே அந்த ஆத்மா எங்க போகும், நரகத்துக்கு போய்விடும். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட ஆத்மா சில நேரம் நமக்குள்ள கலங்கி நிற்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது கூட, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், ஆத்துமா கூட பேசுறான். இன்னைக்கு நம்ம கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆத்துமாவில் சோர்ந்து போய்விடுவோம், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஆத்துமாவில் சோர்வு வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில டல்லா இருக்கிறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் புஷ்டியா இருக்கிறதுக்கு உலகப்பரமான நம்ம டானிக்கோ இல்லை ஹெல்த்தி ட்ரிங்க்ஸோ இதெல்லாம் குடிச்சா நம்ம உடம்பு என்ன ஆயிரும், ஹெல்த்தி ஆயிரும். ஆனா இந்த ஆத்துமா சோர்ந்து போகும்போது அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஒன்று ஜபம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜபம் இருந்தால்தான் நம்ம ஆத்துமா புஷ்டியா இருக்கும். அடுத்தது, நமக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் இருந்தா இந்த ஆத்துமாக்குள்ள புஷ்டி இருக்கும். ஹல்லேலூயா. இது 2 இருந்தா போதாது. வேதம், இந்த வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா.
அதாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதாவது இந்த வசனத்தை நான் எழுதி கொடுத்தேன், நீங்களும் அதை அந்நிய காரியமா எண்ணுகிறீர்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பாருங்க, இந்த பைபிள் எப்படி இருக்கும், சர்ச்சுக்கு வரும்போது சண்டே எடுத்துட்டு வருவாங்க, இல்லை எங்கேயாவது போகும்போது கூட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. மற்ற நேரம் இந்த பைபிள் திறக்கப்படாத ஒரு புஸ்தகமாய் அநேக கிறிஸ்தவ வீட்டில் இருக்கு. அல்லேலூயா. இந்த மாதிரி காலண்டர்ல என்ன பண்ணுவாங்க, ஒத்த வாக்கியம் காலண்டர்ல ஒரு வார்த்தை இருக்கும், அதை வாசித்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன் ஆத்துமா புஷ்டியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அனுதினமும் வேத வசனத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அதை அபியாசப்படுத்தணும், வேதத்தை தியானிக்கணும். வாசித்து இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, ஏன் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம டீப்பா போய் உள்ள வாசித்தா தெரியும் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணும், அதை நேசிக்கணும், நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். இப்ப நான் சொன்னல, ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சுஸ்தமாவான், 100க்கு அதிபதி சொன்னான். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது இல்லை கேட்கும் போது நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே அன்னைக்கு 100க்கு அதிபதிக்கு ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொன்னா அவன் சொஸ்தமானானே, இன்னைக்கு எனக்கு அந்த சுகத்தை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த வார்த்தைகளை வைத்து வைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, சும்மா ஜெபிக்கிறதுக்கும் வேத வசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது அற்புதம் உடனே நடக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்துமா புஷ்டி ஆகணும்னா நல்லா நம்ம ஜெபிக்கணும், அதுவும் ஆவில நிறைந்து ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். 3வது இந்த வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த ஆத்துமாவில் சுகம் கிடைக்கணும்னா முதலாவது நம்ம இருதயத்தை ஃபுல்லா தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தை கொடுத்த ஒரு நபர் தான் சகியு. 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். போதும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். பாருங்க, இந்த சகியுக்கு பணம் இல்லையா, இல்லைன்னா பொருள் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்ல ஆஸ்தி இருக்கு, நல்ல சொந்த வீடு இருக்கு, 1க்கு 4 கார் இருந்திருக்கும், நல்ல பிள்ளைங்க, மனைவி எல்லாரும் இருந்தாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் அவனுக்கு இல்லை, சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவன் வரி வசூலிக்கிறவனா இருந்தான். வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கான். ஆனா இவன் ஒரு வரி வசூலிக்கிறவனா இருந்தான். ஜனங்கள் இவனை என்ன பண்ணார்கள், ஜனங்கள் இவனை பகைத்தார்கள். இவனை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது. இவன்கிட்ட எல்லாம் இருந்தது, ஆனா இவன்கிட்ட யாரும் ஒட்டி போகவே மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட தனிமையில இருந்தவன் இயேசு அந்த வீதி வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் பார்க்கிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினானாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை அறிய முன்னால் அப்படிதான் நம்மளும் பார்த்திருப்போம். இயேசு எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட போனா இந்த அற்புதம் நடக்குமா நடக்காதா, நம்ம கடைசி வரைக்கும் நிற்போமா நிற்க மாட்டோமா. சிலருக்கு என்னன்னா, ஆண்டவருக்குள்ள வந்துட்டா கடைசி வரைக்கும் நிலை நிற்போமா, இல்லை நடுவில் உளுந்துருவோமா, நடுவில் பாவத்தில் போய் அமிழ்ந்துருவோமா, இப்படியெல்லாம் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள, அதாவது ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரி, என்னை புது சிஷ்யாய் மாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி அதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாயிருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். அப்போ ஏன் நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகத்தை பெற்றுட்டோம், ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு, அந்த அனுபவம் இருக்கு. எதுக்கு ஆலயத்துக்கு வரணும், எதுக்கு செய்தி கேட்கணும்? அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்குள்ள வளரணும், இன்னும் பரிசுத்தமாகணும். அதுக்கு தான் நாம் ஆண்டவரை தேடி வருகிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பார்க்கறதுக்கு நினைக்கிறான், ஆனா இவன்கிட்ட ஒரு குறை இருக்கு. இவன் எப்படிப்பட்டவன், குள்ள மனுஷன். அப்போ ஆண்டவரை சுத்தி ஒரு கூட்டம் நெருக்கி கொண்டு வருது. ஆனா எப்படி இவனால பார்க்க முடியாது, மறைக்கும். அதனால பக்கத்துல ஒரு காட்டத்தி மரம் இருக்குது, உடனே ஏறி அது மேல போய் உக்காந்துட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவன் சூழ்நிலையை பார்க்கல.
எல்லாரும் கேலி செய்வாங்கன்னு பார்க்கல. இவன் மரத்து மேலே ஏறினா எல்லாம் கேலி பண்ணியிருப்பாங்களே. சின்ன பிள்ளைங்க கூட என்ன சொல்லியிருக்கோம், குரங்கு மாதிரி ஏறுறான் பார் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் சூழ்நிலையெல்லாம் பார்க்கல, யார் பேசுனதையும் கேட்கல, மரத்து மேலே போய் ஏறி உட்காந்துட்டான். ஏறி உட்கார்ந்தவன் கீழே விழாம இருக்கிறதுக்கு மரக்கொப்பை கையில் பிடிச்சிட்டு தான் உட்கார்ந்து இருப்பான். ஆனால் ஈசு அந்த வழியாக வராரு. வரும்போது கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நின்றுட்டார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். தன்னை நேசிக்கிற, நான் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தன் உட்காந்துருக்கிறான்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் அந்த இடத்துல நின்று மேலே பார்த்து, சகைவே சீக்கிரம் இறங்கி வான்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பேரு என் பேரு ஆண்டவருக்கு எல்லார் பேரையும் தெரியும். நம்ம செல்ல பேரும் தெரியும், உண்மையான பேரும் தெரியும், எல்லா பேரும் தெரியும். அல்லேலூயா. பாருங்க, நின்று சகைவே சீக்கிரம் வான்னு சொன்னதுதான் தாமதம். அவன் அங்கிருந்து தொப்புன்னு கீழே குதிச்சிருப்பான். பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் எப்படிப்பட்டவர்னு பார்க்க தானே நினச்சேன், ஆனால் என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாரு. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்ம நினச்சதுக்கு மேலே ஒரு அற்புதம் செஞ்சிட்டாருன்னா நம்மளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்கிறார்ல நம்ம வாழ்க்கையில். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் திருப்பி உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை வச்சிருக்கிறார், அதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அப்போ அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் அந்த கைப்பிடியை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், மரக்கிளையை விட்டு கீழே இறங்கிட்டான், குதிச்சிட்டான். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை எப்போ அழைக்கிறாரோ அன்னைக்கு நம்ம முதலாவது விட வேண்டியது பாவம். நம்ம கையை விட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்கு பின்னால வர முடியும். இல்லை எனக்கு ஆண்டவரும் வேணும், ஆண்டவரும் வேணும், பாவமும் வேணும்னு சொன்னா நம்ம பாவத்துல தான் விழுந்து போவோமே தவிர ஆண்டவருக்கு பின்னால வர முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதாவது வெள்ளம் அடித்து கொண்டே போச்சான். அதுல ஒரு முலாம்பழம் மாதிரி ஒரு பழம் என்ன பண்ணிச்சா, மிதந்து கொண்டே போச்சான். அப்போ ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சான், அது உள்ள கையை விட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிட ஆசைப்பட்டு கையை விட்டு பழத்தை எடுக்க போச்சான். ஆனால் எடுக்க போன மாத்திரத்தில் அந்த கை என்ன பண்ணிச்சு, உள்ள மாட்டிக்கிச்சு. கையும் வரல, கையை வெளியே எடுக்க முடியல, அதுக்கு பழத்தை விடுறதுக்கும் மனசு வரல. பாருங்க, கடைசியில் வெள்ளம் ஜாஸ்தியாக வந்தோடனே அந்த வெள்ளத்தில் அந்த குரங்கு அடித்து செல்லப்பட்டுச்சான். அப்போ பாருங்க, இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவருக்குள்ள வரணும்னு ஆசை இருக்கும், அதே சமயத்தில் இந்த உலகம் அவங்கள இழுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஆண்டவருக்குள்ள போனீங்கன்னா சினிமா பார்க்க முடியாது, நீ ஆண்டவருக்குள்ள போனீங்கன்னா யூடியூப்ல வேண்டாததை பார்க்க முடியாது, நீ ஆண்டவருக்குள்ள போனீங்கன்னா உன்னை இப்படிலாம் சொல்லுவாங்க, பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயது. இதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சிரு, அதுக்கப்புறம் வயசான காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம் பிசாசு சொல்லுவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாளை என்று ஒரு நாள் இல்லை, இன்றைக்கே ரட்சின நாள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அழிவு, நாச மோசங்களை பார்க்கிறோம். நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஒரு பயங்கரம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீ காலம் செல்லாது, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் மட்டும் அல்ல, அநேகர ஒரு கூட்ட ஜனங்களை என்ன பண்ணணும், கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் இறங்கி வந்துட்டான், ஆண்டவர் அவனை கூட்டிட்டு போகிறாரு. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, பாவியான இந்த மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பின்னால் பேசிக்கிறாங்க. ஆனால் சகை எதுவுமே கேட்கல. அவன் கூட்டிகிட்டு போகிறான், சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறான். போகும்போதே சொல்கிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்துல தான் அநியாயமாக வாங்கியிருந்தா 4 மடங்கு கொடுத்துட்றேன், என் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டே போகிறான். இதுதான் ரட்சிப்புங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டா நமக்குள்ள இருக்க பழைய வாழ்க்கை வெளியில போயிடணும். என்னைக்கு பழைய வாழ்க்கை வெளியில போதோ அன்னைக்கு தான் ரட்சிப்பு. அல்லேலூயா.
அந்த பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய அதாவது அதாவது என்ன சொல்றது, நமக்கு உள்ள ஒரு பெருமை, அகந்த, மேட்டிமை, இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போனோம். அப்பதான் முழு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இது எப்படி கிடைக்கும்னா, ஒரே நாள்ல கிடைக்காது. ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம போய் ஜெபிக்கும் போது, ஆண்டவரை எனக்குள்ள இந்த குறை இருக்குப்பா, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியலப்பா, இதுலேருந்து வெளியே வர கிருபை கொடுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி நம்மளை நாம் என்ன பண்ண வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்றாரு 9ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. அப்போ இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் ஆத்துமாவில் சுகம். இருதயத்தில் இடம் கொடுத்தா என்ன வரும்? நம்ம ஆத்துமாவில் ஒரு சுகம் வரும். இன்னைக்கு நம்மலாம் ஆண்டருக்கு இருதயத்தை கொடுத்துட்டோம். சில பேர் பாதி கொடுத்து பாதி கொடுக்காம இருக்கிறோம். ஆனா முழுமையாய் ஆண்டவருக்கு கொடுத்துட்டா நம்ம ஆத்துமாவில் ஒரு சுகத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. அடுத்தது 10ஆம் வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்ப இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட நம்மை அல்ல, இன்னும் எவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. ஆண்டவர் அதனால்தான் தாமதித்து கொண்டே இருக்கிறார். அவர் வருகை தாமதித்து கொண்டே இருக்க காரணம் என்ன? எல்லாரும் இந்த மனுக்குலம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அதனாலதான் தாமதிக்கிறார். அதனால நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆண்டவர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம கேர்லெஸ்ஸா இல்லாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல நம்மளை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை புடமிடும் ஆண்டவரே, பொன்னை புடமிடுவது போல புடமிடும் ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னை வணைந்து கொள்ளுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ணணும், நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, ஆத்துமால எப்போ சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, அர்ப்பணிக்கும் பொழுது சுகம். முதலாவது இருதயத்தை நான் கொடுக்கணும்னு. 2வது, ஆண்டவருக்கு ஃபுல்லா சரண்டர் பண்ணணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9:6 வசனம். பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா, இதுல சவுலை பார்க்கிறோம். இந்த சவுல் அதாவது நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டவன், ஆனா இயேசுதான் தெய்வம் என்று அறியாதவன். இப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்றான், வீடுகள் தோறும் புகுந்து என்ன பண்ணுவானா, கிறிஸ்தவர்களை அவன் சித்திரவதைப்படுத்துவான், கிறிஸ்தவர்களை அடித்து இது பண்றது, கொலை செய்யறது. ஸ்தேவானை கொல்லறிந்து கொல்லும் போது அவனுடைய வஸ்திரங்கள்லாம் அவன் பாதுபடியில வச்சிட்டாங்க. இவன் அதை காவல் காத்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்டவன் தான் தமஸ்கு வீதியில, தமஸ்குக்கு போகும்போது நிருபம் லெட்டர் வாங்கிட்டு போறான், இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொலை செய்யணும்னு. ஆனா அந்த நிருபத்தை வாங்கிட்டு, அதாவது அந்த கடிதத்தை வாங்கிட்டு தமஸ்கு வீதியில போகும்போது தான் வானத்துல அதாவது ஒளி பிரகாசமா வருது. அந்த சூரிய ஒளி போல ஒரு ஒளி அவன் கண்ணு என்ன ஆயிருது, குருடாயிருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த குருடாகி தரையில விழுறான். அவன் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த காட்சி தெரியவே இல்லை. அவங்களாம் என்னன்னு பாக்குறாங்க. இவன் தரையில விழுந்தோன்னா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தூரமா ஓடி போயிட்டாங்க பயந்து போய். இப்போ தனியா தரையில இருக்கிறான். அவன் தரையில விழும்பொழுது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்கிறான். இந்த சத்தத்தை மற்றவங்களுக்கு கேட்கல, கூட இருக்கிற அதாவது வேலைக்காரங்களுக்கு கேட்கல, இவன் மட்டும்தான் கேட்கிறான். கேட்டவொன்னு அவன் சொல்றான், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார், நீங்க யார், என்னை இப்படி கேட்குறீங்களே, யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களை அல்ல, யாரை இது பண்றாங்க, ஆண்டவரை தான் அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். அப்போ பாருங்க, ஆண்டவரை தான் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் நடுங்கி என்ன சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், ஃபுல் சரண்டர் ஆயிட்டான்.
ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும் இப்போ? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அனனியான்னு ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அவருக்கு நான் அவன் வந்து உனக்கு சொல்லுவான், அதன்படி செய்ன்னு சொன்ன உடனே அனனியா வர்றாரு, ஜோம் பண்றாரு, கண்ணில் இருக்க மீன் செதில் மாதிரி ஒன்று கீழே விழுது. உடனே என்ன பண்றான்? தாமதமின்றி, அதாவது 18ஆம் வசனத்துல, உடனே அவன் கண்கள் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். சுகம் அடைந்த உடனே கீழ்ப்படிதல். அவன் சுகம் பெற்றான். சுகம் பெற்றவன என்ன பண்றான்? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறான். இப்ப ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு 20ஆம் வசனத்துல தாமதமின்றி கிறிஸ்து, அதாவது தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது. நம்ம வாய் சும்மாவே இருக்காது. நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னொன்னே அந்த சந்தோஷம் நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்லுவோம். அதுதான் ரட்சிப்பு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு? இல்லை, நம்மளே கஷ்டப்படுறோம், நமக்கே பிரச்சனை இருக்கு, நமக்கே வியாதி இருக்கு, நமக்கே இன்னும் பாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை இல்லை, நம்மளை விட மோசமா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பாருங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளை ஆண்டவர் எவ்வளோ மேன்மையாக வைத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அதனால சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டும். நீங்க பஸ்ல போறீங்களா, பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. அப்போ கேட்கும்போது சிலர் அவங்களுக்கு தேவை இருந்தால் எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்மான்னுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்களுடைய பேர் வாங்கி கொண்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போ இன்னைக்கு அப்படி நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும். இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். முதலாவது சொன்னேன், ஆத்மால எப்படி சுகம் கிடைக்கும்? நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மூணாவது, தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பாருங்க, இந்த இடத்துல எலியா அங்க பாகால்களை வணங்குகிற 450 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அது நடுவில் ஒரே ஒரு எலியா, அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல, அதாவது மழையே பெய்யலன்னு சொல்லி ஆகாப் ராஜா இவனை கொல்லணும்னு நினைக்கிறார். ஆனா இங்க வந்து சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி போங்கன்னு சொல்றார். சொல்லிட்டு 2 காலை எடுத்துக்கோங்க, பலி செலுத்தலாம், ஆனா அக்கினியில் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி இவங்க தீர்மானம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு பக்கம் 450 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, ஒரு பக்கம் எலியா மட்டும் தான் இருக்கிறார். இப்போ அந்த 450 பேர் அவர் சொல்றார், நீங்களே முதல் கூப்பிடுங்க உங்க தெய்வத்தை அப்படின்னு எலியா விட்டு கொடுத்துட்டார். இப்போ அந்த 450 பேரும் பலிபீடத்தை கட்டி காளைகளை சந்து சந்தா வைத்து அவங்க என்ன பண்றாங்க? அதுக்கு முன்னால டான்ஸ் ஆடுறாங்க, கையில கீறி கொண்டு ரத்தத்தை சிந்த விடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. பண்ணிக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறாங்க அவங்க தெய்வத்தை. ஆனா எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. இப்படி பதில் சொல்லாததுனால அதுக்கப்புறம் எலியா சொல்றாரு, நீங்க இப்போ கூட்டு முடிச்சிட்டீங்க, இனிமே நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடம், அவங்க இதுவரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? எதையோ வைத்து அவங்க கும்பிட்டாங்கல்ல, அதையெல்லாம் தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை இவர் செப்பனிடுறார், இதை சுத்தம் செய்கிறார். சுத்தம் செய்து அதுல இவர் என்ன பண்றாரு? பலி செலுத்துறதுக்கு ஆயத்தப்படுத்துறார். எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை அறிய முன்னால நம் இருதயத்துல நிறைய பலிபீடம் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவரை அறிந்த பின்பு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம் இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்போ சுத்திகரிச்சிட்டு அந்த இடத்துல பாருங்க, 32ஆம் வசனம் வாசிமா. இப்ப என்னன்னா 12 கற்களை எடுத்துக்கொண்டான். கோத்திரத்துல 12 கோத்திரம், 12 கற்களை எடுத்து அந்த பலிபீடத்தை என்ன பண்றான்? கட்டுறான். கட்டிட்டு
அதில் விறகுகளை எல்லாம் அடுக்கி காலையெல்லாம் சந்து சந்தா என்ன பண்ணுறான், துண்டித்து வைக்கிறான். வைத்து விட்டு 34ஆம் வசனத்தில் அதில் பாருங்க, பிற்பாண்டு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்போ முதல் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் 4 குடம் தண்ணியை ஊற்றுறாங்க. திரும்ப செகண்ட் டைம் 4 குடம் தண்ணி, 3ஆவது தடவை 4 குடம் தண்ணி. இப்போ 12 குடம் தண்ணி அங்கே ஊற்றியாச்சு. ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே, 12 கற்களை வைத்து என்ன பண்ணுறான், பலிபீடம் கட்டுறான். 12 குடம் தண்ணியை ஊற்றிட்டாங்க. இப்போ வாய்க்காலெல்லாம் தண்ணி, விறகெல்லாம் ஈரமாயிருச்சு, எல்லாமே அப்படியே எப்படி இருக்கு, சொத சொதன்னு ஈரமாக இருக்கு. ஆனால் இப்போ அக்கினியில பதில் செய்யணும், அதுதான் தெய்வம்னு சொல்லியிருக்கிறான். இப்போ என்ன செய்யறான் பாருங்க, 36ஆம் வசனத்தில் வாசி. 36 போதும், இன்றைக்கு விளங்க பண்ணும், இதெல்லாம் உங்க வார்த்தையினால செய்யறன் விளங்க பண்ணுன்னு சொல்லிட்டு, கத்தாவே நீர் தேவனாகிய கத்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அவ்வளோதான், அவன் ஜெபம் முடிஞ்சுது. 2 லைன்ல சொல்லிட்டான். அதுக்கு முன்னால் சொல்லிட்டான், இவங்க உங்கள் சொல்படி தான் நான் செய்கிறேன்றதை பார்க்கணும்னு சொல்லி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் முடிச்சிட்டான். முடித்த உடனே வானத்திலேருந்து அக்கினி இறங்குது. அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியின் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டதான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்ல, எல்லாத்தையும் பட்சித்து போட்டதான். ஒன்றுமே இல்லை, சுத்தமாக தண்ணி இருந்த இடம் கூட தெரியல. அப்போதான் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி இந்த எலியா கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ததுனால ஆண்டவர் அவனை சுழல் காற்றுல அவரே எடுத்துக்கிட்டார் அடக்கம் பண்ண. ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவை எங்க வச்சிருக்கிறாருன்னு தெரியாது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது நம் ஆத்துமாவில் ஒரு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ 3 விதம் சுகத்தை சொன்ன. முதலாவது, அதாவது சரீரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது சரீர சுகம் ஒன்று, வார்த்தையில சுகம் உண்டாச்சு. இன்னொன்று, தொட்டாலே சுகம், பார்த்தாலே சுகம். அடுத்தது, இந்த இதில் ஆத்மாவில் எப்படி சுகம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், நம் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தா சுகம். அடுத்தது, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்தால் சுகம், ஊழியம் செய்தால் சுகம். அல்லேலூயா. அப்போ சரீர சுகமும் நமக்கு தேவை, ஆவிக்குரிய சுகமும் தேவை. இது 2ஐயும் ஆண்டவர் இன்றைக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும், யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரவா லபௌரி அந்தரால வீக்கரவா ஓ ரபௌ ஷல்வியோத நைக்கரவா. அப்பா, இந்த வேளையில் அந்த ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைகளும் வந்திருக்கிறவர்களும் ஆண்டவரே, சரீரத்தில் என்ன சுகவீனமா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் அந்த சுகவீனம் பலவீனம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரபா லிபா ரபா ஷபா ரபா ரிபா ரபா தியா ரபா ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. அதே போல ஆத்துமாவில் சுகம் உண்டாகணும் ஆண்டவரே, ஆத்துமாவில் சுகம் உண்டாகணும் அப்பா. அப்பா, ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே. அப்பா, அபிஷேகம் பெறணும். இது 3 ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க டாடி. ஊழியம் செய்ய பயன்படுத்துங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் சொன்னீங்களே, உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க அப்பா. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க டாடி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல இந்த மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.